பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கலான ஒரு லைஃப்லேருந்து ஓடிட்டு இருக்கோம். வீடு விட்டா கம்பெனி, கம்பெனி விட்டா வீடு, இதை விட்டு ஒரு சண்டேன்னு ஒன்று வரும். அந்த டயத்துலையும் பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிட வேண்டியது. ஸோ இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை. இப்படியே ஒரு வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது. இந்த மாதிரி இல்லாமல் வாழ்க்கைன்னா என்னது? வாழ்கிறதுக்கு. உனக்கு லைஃப்பில் என்னெல்லாம் நீ ஆசைப்படுற, உனக்கு என்னெல்லாம் தோணுது, என்னெல்லாம் ஆசைப்படுற, அதை என்ஜாய் பண்ணணும். ஏன்னா என்றைக்குனாலும் சாவு வரலாம். நாளைக்கும் செத்து போகலாம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு சாவலாம், இல்லை இன்னும் 50 வருஷம் கழிச்சு செத்து போகலாம். ஸோ சாவு அப்படிங்கிறது என்றைக்குனாலும் மனுஷனுக்கு வரும். அது எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த சாவு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத விஷயமே. அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க 6 மாதத்தில் சாவ போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சனால தான் அவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த 6 மாதத்துக்குள்ள அந்த பக்கெட் லிஸ்ட்டு முடிக்கணும்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நம்மள மாதிரி அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க அந்த சாவ போகிறோன்னு தெரிஞ்சால் தான் நம்ம லைஃப்பை ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு பேப்பர் எடுத்து எழுதுவோம். இந்த படம் பார்த்து